100 நாள் பயணத்துல முதல் முறையாக ஒரு கேவலமான நாள் நண்பர்களே. காலையில ஜிம்முக்கு போனேன், கிளம்பி போனோடனே ஒரு பஞ்சாயத்தை போட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வேற ஒரு புது ஜிம் தான் பார்க்கணும் போல இருக்குது. காலையில பிரேக்பாஸ்ட்டுக்கு பழைய கஞ்சியும் சிக்கனையும் சாப்பிட்டு கூட இருக்க ஜீவன் பத்த வச்சிருந்த வத்தியில நானும் சாமி கும்பிட்டு இருந்தேன். சிக்கன் சாப்பிட்டு யாரும் சாமி கும்பிடுவாங்களான்னு கேட்டா கறி சாப்பிட்டு அரோவரா போடு. நான் தான் நேரடி பேரங்கிறதுனால கடைசியாக ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே முதல் வேலையை தண்ணி நிலவை சமைச்சு செஞ்சுட்டு மதிய உணவுக்கு தக்காளி சாப்பாடு 4 முழு முட்டை பொரியல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சிந்தனை. ஆயிரக்கணக்கான வித்தியாசமான சிந்தனைகள் வந்து மொத்தமா டிப்ரிமிஷனுக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு பீலிங் வந்தது. ஆனா எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு பார்த்தோம்னா 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு சிந்தனைகள். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. வீட்டுக்கு கிளம்பி போனா கோதுமை சேமியாவை இரவு உணவா உள்ள தள்ளிட்டேன். கூட இருக்க ஜீவனுக்கும் ஊர்காய் பாக்கிக்கும் சரியான சண்டை. சுரேஷே உன்னை வெட்டாத விட மாட்டேன்டா. நாளைய நாளுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் இன்று இரவே சந்தை கடையில் போய் பச்சைசிங்க போட்டு வந்துட்டோம். வெறுங்கையை வீசிட்டு ஏரியாக்குள்ள ராஜா பௌத்து மரியாதை சுத்தி இருக்கிற இந்த தக்காளி கூடைய தூக்கி ஏரியாக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஜீவன் கொடுத்து தாடி விட்டுருச்சு. உங்களுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு கேவலமான நாள் ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சு. நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி.